பார்த்தா செத்தே போயிடுவாங்க இத பார்த்தா. பாத்தியா காம பண்ணத செருப்பு பிஞ்சிரும். பொம்பளை பொறுக்கில இவ 1 நம்பர் கேடு கிட்ட பொம்பளை பொறுக்கி இவ. சோ அப்ப வந்து இதுதான் நீ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு நீ குடுக்குற மரியாதையா? செருப்பு உனக்கு பிஞ்சிரும். அப்ப என்ன பத்தி எதுக்கு நீ முட்டாள் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதுக்கு. ஹாய் வணக்கம் மக்களே, நிலாஸ் பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல டே 89ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். காம் டவுன் கோப்படாத, வார்த்தைகளை எதுவும் விடாத. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். ஓகே, இன்னைக்கு பிக் பாஸ்ல இவ்வளோ ஒரு ஒஸ்டா ஒரு கேவலமாக இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஒரு பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்றத சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ இதை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது. சாண்ட்ரா மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், 1000 தப்பு இருக்கலாம், 1000 கருத்துக்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா உன் கூட அவ ஒரு தோழியா இருந்தா. பார்வதி கூட கம்ருதீன் இல்லாத போது ஒரு தோழியா இருந்தா, ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் உன்னை தங்கச்சியா நினைச்சு சொல்றேன்னு நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து விலகி வா, தூரமா இருந்தாதான் தெரியும். அவன் உன்னை வச்சு கேம் பண்றான்னு போதெல்லாம் இந்த நாய் ஒத்துக்கிட்டு, ஆமா அவன் என்னை வச்சு பிளே பண்றான்னு சொன்ன நாய் தனக்கு தேவைப்படும் போது போய் இந்த டாக் வந்து என்ன பண்ணுதுன்னா, என்ன இப்படி சொல்றீங்க, அதை கூட்டி வச்சுக்குது, சாண்ட்ரான்ற ஒரு ஆளை பிடிச்சு வச்சுக்குது, தன்னோட ஷேரிங் தான் சொல்ற கருத்து எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்றாளான்னு பாக்குது. இவ சொல்றதுல இருந்து அவ என்ன அவளோட கருத்தை சொல்றான்றதையும் இந்த நாய் வந்து ஷேர் பண்ணிக்குது. எனக்கு அந்த நாய்க்கு இனி பேரு பாரு கிடையாது, அதோட பேரு நாய் தான். தெருவுல உள்ள நாயாவது ஒரு 3-4 கடி கடிச்சிட்டோம், பாவம் அவன் கதறான்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அறிவு கட்ட, ஈனம் கட்ட, புத்தி கட்ட ஒரு பொண்ணு இப்படி பண்ணான்னு நினைக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் துடிக்குது. அவளை அப்படியே அடிச்சு கொல்லணும் மாதிரி ஆத்திரம் வருது. 50-50 கூட கொடுக்கலாம். இப்படி பண்ணலாமா? இப்போ சாண்ட்ரா பண்ணது சரி தப்புன்றதுலாம் செகண்டரிங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அவங்க பேசட்டும். அவங்க பேசுற மாதிரி ட்ரிகர் பண்ணதா இருக்கட்டும், திரும்ப திரும்ப அகைன் ப்ரொவோக் பண்ணி பேசினாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஃபினிஷ் பண்ணாங்கன்றதுலாம் இல்லை. ஸோ என்ன கேட்டால் இந்த இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக அவங்களோட எல்லா விஷயமே காலி ஆயிடுச்சு. கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் தான் சொல்லணும். இந்த 2 நாய்ங்களுக்கும் இந்த நாய்ங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையுமே வந்து தனக்கு இறையா மாத்திக்கிறது. என்னை வந்து இப்படி பேசிட்டான் வீட்டில் உள்ளவங்களாம் கேட்க மாட்டேங்கிறான்னு இந்த நாய் அப்போ வந்து எல்லாரும் எனக்காக பேசுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தெரிஞ்சிச்சு. இந்த நாய் அப்போ தெரியாத அந்த கம்ருதீன் உன்னை வச்சு என்ன செஞ்சான், நாளைக்கு உன்னை வச்சு அவன் என்ன பண்ண போறான்றது உன் புத்திக்கு தெரியாதா, உன் அறிவுக்கு தெரியாதா? உனக்கு 6வது அறிவுன்னு ஒரு அறிவு கிடையவே கிடையாதா? அதான் நீங்களாம் வந்து சொல்றதுனால யாரும் அப்படி ஆயிட போறதும் கிடையாது. கேவலமான அறிவு கட்ட நாயை உன் கூடயே இருந்தா, உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா, உனக்கு தோள் கொடுத்தா, ஒரு அக்காவா இருந்தா, எல்லா வகையிலுமே இருந்தா. ஸோ அவளை தேவையில்லாம நீ என்ன வேணாலும் பேசுடா. அவங்க உன்னை காமருதீன் சொல்றாங்களா, பொறுக்கி பாருன்னு சொல்றாங்களா? ஆமா காமருதீன் தான், நீ காமம் மட்டும் பண்ணா இங்க இருக்கிற. காமருதீன் ஜாஸ்தி. அவ பொறுக்கித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கா. பொம்பளை பொறுக்கி, ஆம்பளை பொறுக்கி, பொம்பளை பொறுக்கில இவ 1 நம்பர் கேடு கிட்ட பொம்பளை பொறுக்கி இவ. செருப்பு பிஞ்சிரும். இப்போ சண்டை வருதுங்க, அவன் கண்டென்ட் பண்றான்னு தெரிஞ்சும் திரும்ப போய் ஒரு நாய் அவன் கூட ஒட்டுதுன்னா அப்ப இது என்ன சொல்றது? மார்கழி மாசம் போய் ஒட்டிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கேடு கட்ட நாய போய் திரும்ப ஒட்டுறல, ஒட்டுற. ஓகே, நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா எந்த சிச்சுவேஷனும் கேமே பிளே பண்ணாலும் சரிதாங்க.
அதுக்கு திவ்யா எவ்வளோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பிரஜன் இருந்தவர்களும் கூட இருந்து சாண்ட்ரா அவளை எதிர்த்துக்கிட்ட போதும் இன்டைரக்டா அந்த அளவுக்கு அவங்கள எந்த வகையிலுமே போய் பர்சனலா அட்டாக் பண்றதோ ட்ரிகர் பண்றதோ சண்டை போடுறதோ கிடையாது. எவ்வளவோ 100% திவ்யா தேவையில்லாம தான் தோணும். இந்த நாய் கேடுகட்ட நாய் வந்து தேவையில்லாம ட்ரிகர் பண்றது, தேவைப்படும் போது ஒருத்தவங்க வச்சுக்கிறது, தேவையில்லாதப்ப தூக்கி போடுறதுனா இந்த நாய்க்கும் கம்யூனிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அவ புருஷன் கூட எப்படி குழந்தை பெத்தான்றதுல எவ்வளோ குழந்தைங்க இந்த ஷோ பாக்குறாங்க, எவ்வளோ முதியோர்கள் ஐ மீன் ஓல்டு முதியோர்கள்லாம் இதை பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ கண்ட்ரிலேருந்து இதை வாட்ச் பண்ணுறாங்க. இப்படி ஒரு லைவ் ஷோவில் இப்படி ஒரு நல்லா போயிட்டுருக்க ஒரு ஷோவில் இப்படி வந்த 2 முற்றுப்புள்ளிகள் மாதிரி ஒரு கேவலமான 2 ஜந்துக்கள் யாருன்னா இதுதான். அவங்க தப்பு பண்றாங்கன்னா கேமா இருந்தா அவங்கள ட்ரிகர் பண்ணு, கோவப்படுத்த, அவங்க பேசுறாங்களா நீனும் பேச, அதுக்கு வார்த்தைகளை அலர்ந்து பேசணும், என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். இப்படி ஒரு கேவலமான ஜந்துங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த ஷோ பண்றானுங்க இவனுங்கன்னு தெரியவே இல்லை. எப்படி இந்த டீம் வெளியில இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துச்சுன்னு தெரியலங்க. ஒரு கேமுக்காக ஒருத்தவங்க நீ தள்ளி விடுறியே, உதச்சு தள்ளி விடுறியே, அப்ப வந்து இதுதான் நீ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு நீ கொடுக்குற மரியாதையா? ஒரு அறிவு இருக்க வேணாமா? அவன் கூட சேர்ந்துட்டு நைட்டெல்லாம் தடவுறதுக்காகவும் அவனை தோல்ல சுமக்கிறதுக்காகவும் இப்படி உன் கூட இருந்த ஒருத்தவங்களை நீ வந்து பண்ணுவியா? ஏங்க நீங்க 2 பேர் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்ப பேசிக்கிட்டது கூட அவங்க சொல்லட்டுமே, அதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. பேசாம எவ்வளோ சண்டை வந்தாலுமே அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போற ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பின்னாடி இருந்து குத்துறவனை கூட நம்பிடலாம். இப்படி நேருக்கு நேரா வந்து நான் பேசுறேன் பண்றேன்ற பேர்ல சாண்ட்ராவுக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் மிகப்பெரிய அநீதி. விஜய் சேதுபதி சார் இவங்களுக்கு ரெட் கார்டு மட்டும் கொடுக்கக்கூடாது, இந்த இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்லேயே இவங்க உள்ளேயே போகக்கூடாது, இவங்களோட சேலரியை ஃபுல்லாக கட் பண்ணும், இவங்களுக்கு ரெட் கார்டு மட்டும் கொடுக்கக்கூடாது. இவங்க எந்த மூவிலையும் சரி எந்த நாடகத்திலையும் சரி இவங்க எதுக்குமே யாருமே இவங்களை கால் பண்ணவே கூடாது. இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் வஞ்சகம், இவ்வளோ ஒரு கேவலமான புத்தி ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா அது இந்த 2 நாய்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். அவ கீழே விழுந்து துடிக்கிற அவன் நடிக்கவே செய்யட்டுமேடா. அப்படி என்னடா உனக்கு இங்க இருந்து மார்க் தேவை? ஒரு பொம்பளை நாய் கூட கீழே இறங்கவே கிடையாது. இறங்கி போனாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க கெத்து. விக்கல் சிக்ரம், சபரி, வினோத் இவங்க தான் கெத்து. அப்படி என்ன உனக்கு கேம் தேவைப்படுது? உட்காந்துப்பா எல்லாரும் வா ஸ்ட்ரைக் பண்ணு, திரும்ப ரீ கேம் வைங்க. இந்த நாய் ஒன்றும் இல்லைன்னா ஜெயிக்கும்னா அந்த நாய்ங்க ஜெயிக்கட்டும், எங்களால் திரும்ப ஏற முடியாதுன்னா ரீ கேம் வைங்க. இது என்ன கேமா? கேமில் எப்படி இப்படி ரூல்ஸை மீறி ஒரு வெஞ்சன்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை எப்படி இப்படி உதச்சு தள்ள முடியுன்றத சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. இந்த நாய்ங்களுக்கு பொம்பளை நாய் எல்லாம் உள்ளதான் உட்காந்துருக்குது. அப்பா ஐயோ, அது பார்த்த உடனே உச்சகட்ட வார்த்தைகள்லாம் அளந்து பேசணும்னு சொல்லி நமக்கு நம்ம ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கணும்னு தாங்க தோணுது. என்னங்க இது கேம் ஷோ? என்னங்க இது டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு நியாயம் இல்லையா? ஒரு தர்மம் இல்லையா? விஜய் சேதுபதி சார் தயவு செய்து உங்க இதுலயும் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படி நீங்க கேட்காதீங்க, அதுக்கு சரியான முடிவு கிடைக்காது. நியாயமா ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னா அவங்க தப்பே பண்ணாலும் சாண்ட்ரா எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னா அவங்க தப்பு பண்ணலன்றதுலாம் செகண்டரி. அவங்க பண்ணாங்க, பேசினாங்க, அவங்களும் நிறைய வார்த்தைகளை விட்டாங்க, அவங்களும் பேசினாங்க. ஆனா அங்கிருந்து கம்ருதின்ற ஒரு காமவெறி பிடிச்ச நாய் ஒன்று சொன்னுச்சு பாருங்க, நீ எப்படி குழந்தை பேத்துக்கிட்டன்னு கேட்கறதும், பிரஜன் வந்து ஆல்ரெடி 2 பொண்ணுங்களை லவ் பண்ணி இப்படி இல்லாம அங்க பேசுவாங்க. செருப்பால நாடிப்பவங்க புருஷனை பத்தி நான் பேசவே இல்லை. இதெல்லாம் கேம் ஷோவாது? ஒரு கேம்ல இப்படி எல்லாம் ஒருத்தங்களை பர்சனலா அட்டாக் பண்ணி பேசுவாங்களா? அது உச்சக்கட்ட வெறி. என்னன்னா கதவை திறந்து விட்டு வெளில காலால வச்சு தள்ளி விட்டது பாருங்க. இது வந்து ஆக்செப்டே பண்ணவே முடியாதுங்க. இது வந்து கண்டிப்பா சொல்றேன், இவங்களை ரெட் கார்டு மட்டும் கொடுக்க கூடாது. இவங்க இந்த இன்ட்ரெஸ்ட்ல இனி இந்த லைஃப் டைம்ல எப்போ ஃபுல்லாவே முடிச்சு கட்டணும். ஒருத்தவன் போய் பாக்குறதுக்கோ ஒருத்தவன் இவனை கூப்பிடுறதுக்கோ அசிங்கப்படணும், கேவலப்படணும். அப்படி இவனை ஏதாவது லைஃப்ல மறக்க முடியாம ஒண்ணு பண்ணணும். ஒரு வார்த்தைக்கா உங்க டிவியில இருக்கான், உங்க டிவி ப்ராடக்ட்ன்றதுக்காகலாம் நீங்க கண்டபடிலாம் பேசுற. இதுக்கப்புறம் ஒன்றும் மக்கள் முட்டாள் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதுக்கு. உனக்கு பிஞ்சிரும். அப்ப என்ன பத்தி எதுக்கு இவ்வளோ பேச்சு? எங்க திவாகர் எவ்வளோ தேவலைங்க இதுக்கு? அசீம் இருந்தாரு, அவரு எவ்வளோ தேவைங்க? தங்கங்க அவரு எப்படி கரெக்டா? திவாகர்லாம் எவ்வளோ தேவலாம்? அவரை போய் தூக்குனீங்க, நல்லா விளையாண்டுட்டு இருந்தவரை. பிரவீனும் பரவாயில்லைங்க, இவனுக்கு எவ்வளோ பரவாயில்ல பிரவீன். சண்டன் வந்து அவளை இவளை நீலாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி கம்ருதீன் வந்து இந்த நாயை பாரு நாயை பத்தி கேட்டான். அந்த நாய் வந்து இல்லடா நான் பொம்பளை இல்லடா பொம்பளை பொறுக்கிட்டான்னு சொல்லி இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு.
இப்படிலாம் ஒரு கேமை வந்து விளையாட வேண்டியதே கிடையவே கிடையாது. இது வந்து கண்டிப்பா சொல்றேன், இதை வந்து இதோட பிரேக் பண்ணிடுங்க. அந்த ஷோவே தேவையே கிடையாது. இது ஒரு குழந்தை பார்த்தா, சாண்ட்ராவோட குழந்தைங்கள் பார்த்தா, ஐயோ நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த பிள்ளைங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படும். ஒரு வயசானவங்க இருக்காங்க, சாக கிடக்குறவங்க பார்த்தா செத்தே போயிடுவாங்க இதை பார்த்தா. மனசு வலிக்குது, தாங்கவே முடியல. என்னதான் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தாலும் உன் கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்தவள நீ இப்படி பண்ணதான் தாங்கவே முடியல. வேற யாரும் ஒரு அரோரா பண்ணியிருந்தா கூட அதுவும் தப்பு தான், அது சரின்னுலாம் சொல்ல வரலங்க. அரோரா பண்ணியிருந்தா அவளுக்கு இவளுக்கும் நான் என்ன சொல்றேன், கேமுன்னு வரும்பொழுது சரி நீ தள்ளி விடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் யாரை தள்ளி விடணும், விக்கல்ஸ் விக்ரம தான் தள்ளி விடணும். விக்கல்ஸ் விக்ரம தள்ளி விட்டுட்டு நீ சாண்ட்ராவை தள்ளி விட்டுருந்தா பரவாயில்லைங்க. விக்கல்ஸ் விக்ரம அவரே கால் வலிக்குதுன்னு இறங்கி போயிட்டாரு. அப்ப நீ இறங்குறன்னா அப்ப வேணும்னே இப்படி உதச்சு தள்ளுறன்னா அப்படி என்ன உனக்கு, அப்ப யாருமே உனக்கு ஆகாதவங்க உனக்கு சுத்தி இருக்கவே கூடாதா? நீ ஒரு பொண்ணா, நீ ஒரு பேயா? அவங்க அம்மா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவாங்கன்னு தெரியல. வந்து இவளை செருப்பால் அடிச்சு எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப கரெக்டா இருந்திருக்கும். அவளை தட்டி விட்டுட்டு போன மாதிரி போனீங்கல்ல, சரி ஓகே அவளுக்கு நம்ம இப்படிதான் சொல்லணும்னு ஒண்ணு பண்ணிட்டு போனீங்கல்ல. இப்பதான் கேம்னா என்னன்னு சொல்ற நமக்கே புரியுது. ஓ இதுங்கெல்லாம் நம்மளே வச்சு கேம் விளையாடுது போல இருக்கு. மைண்ட் கேம் வெளியில எப்படி இவ கண்ட்ரோல் பண்றா அந்த நாயினா, உள்ள விளையாடுறவங்களையும் கண்ட்ரோல் பண்றா, வெளில ரிவ்யூ சொல்றவங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இதுக்கு கொண்டு போறா. இவ்வளோ ஒரு ஒஸ்டான கேமை யாருமே விளையாடவே முடியாது. இது பார்த்தோம்னா ஐயோ இது வந்து ஆக்செப்டே பண்ண முடியாது. விஜய் சேதுபதி சார் இவங்க 2 பேரும் தயவு செய்து வெளில எடுத்துருங்க. இந்த ஷோவை தயவு செய்து முடிச்சு வச்சிருங்க. பொங்கலுக்காவது எங்களுக்கு ஒரு புதிய வகையா, ஒரு சந்தோஷமா, ஒரு சாட்டிஸ்ஃபைடா இதெல்லாம் மைண்டு ஃபுல்லா போய் உட்காந்து ஆக்குப்பை பண்ணி இருக்கிறவங்க உள்ள இருக்கவங்களோட நிம்மதி கேட்டுறது இல்லாம இதை பாக்குற எங்களோட நிம்மதி அப்படியே மனசெல்லாம் வலின்னு வலிக்குது. இந்த நாய்ங்க பேசுறது, கம்ருதின் வார்த்தையை விடுறதுக்குலாம் அவன்லாம் உண்மையிலேயே அவன் அக்கா கூட தான் பிறந்தானா, வந்தவங்க அவங்க அக்காவான்றது நமக்கு டவுட்டா இருக்கு. ஒரு பெண் கூட பிறந்தவன் இப்படி பேசுவானா? ஆவுன்னா அம்மா இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல அப்படின்னா உன்னால எப்படி இப்படி ஒரு மனசை வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிக்க முடியும்? எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறுவ? நல்ல மனசு வேணும், நல்ல எண்ணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சொல்லுவாங்க நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, ஹேபிட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையில வேற இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு துளி அளவு கூட கிடையாது, 0.0% கூட கிடையாது. இந்த பார்வதி இவ்வளவு நாள் கேம் விளையாண்டுட்டு இருந்தான்னு பார்த்தா இப்ப அவளோட இன்னொரு முகத்தை காட்டுற. யார்? அவனோட உண்மையான காமக்காதல் கம்ருதினுக்காக இவ வேற ஒரு முகத்தை காட்டுறா. இதை நம்ம பார்த்து ரசிச்சு சிரிக்க வேண்டியதா இருக்கு. கேடு கட்ட அறிவு கட்ட நாய்ங்க, இந்த நாய்ங்களெல்லாம் தூக்கி வெளில போடணும். லைஃபே க்ளோஸ் பண்ணி விடணுங்க இதுங்களுக்கு. என்ன ஒரு கேவலமான கேம் இது. இது வந்து தாங்கவே முடியல. இதுக்கப்புறம் வார்த்தைகள் ஏதாவது ரொம்ப ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு நடந்ததுலேயே மேஜர் டாபிக் இதுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி ஒரு ஷோவில் ஃபர்ஸ்ட் திவ்யா கூட சேர்த்து வச்சு பேசுனதா இருக்கட்டும், இப்போ வந்து பார்வதி கூட சேர்த்து வச்சு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் செம்மையா இருப்பாரு, பாடி செம்மையா இருக்கு, அப்படி இப்படி. பட் இவங்க கேவலமானவங்களாம் கேடு கட்ட நாய்ங்க அதுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு இதுதான் ரொம்ப மேஜர் டாபிக்ஸ். இது தாங்கவே முடியல என்னால். ஸோ நாளைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.